வணக்கம். லலிதா சஹஸ்ரநாமத்துல வர்ற சில குறிப்பிட்ட நாமங்கள் வெறும் பெயர்கள் மட்டும் இல்ல. அது நம்மளோட பிரக்ஞைய, அதாவது கான்ஷியஸ்னஸ படிப்படியா விரிய வைக்கிற ஒரு அற்புதமான தத்துவ பயணம். வாங்க அந்த பயணத்துக்குள்ள நாமளும் போலாம். சரி, நம்மளோட இந்த பயணத்தை எப்படி திட்டமிட்டிருக்கோன்னு பாப்போமா? நாம ஒரு தனிப்பட்ட தெய்வத்தோட வடிவத்துல ஆரம்பிச்சு மெதுவா பின்னாடி வந்து ஒரு பிரம்மாண்டமான ஜூம் அவுட் மாதிரி இந்த முழுமையான எல்லை இல்லாத யதார்த்தத்தை பார்க்க போறோம். ரெடியா? முதல்ல நாம ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த நாமங்களோட வரிசை ஏதோ ஸ்லூக்கியமா அமைஞ்சது கிடையாது. இது அன்னை பராசக்தியோட உண்மையான இயல்ப ஒரு பூ மெதுவா மலர்ற மாதிரி ரொம்ப கவித்துவமா நமக்கு வெளிப்படுத்துற ஒரு தெய்வீக ஏற்பாடு. பாருங்க, இந்த பயணத்துல மொத்தம் 4 முக்கியமான நிலைகள் இருக்கு. நாம ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தெய்வ வடிவத்துல ஆரம்பிச்சு கடைசியில எப்படி காலத்துக்கும் வடிவத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு முழுமையான யதார்த்தத்துல இந்த பயணம் முடியுதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க நம்மளோட முதல் நிலைக்குள்ள நுழைவோம். இந்த இடத்துல தான் தெய்வீகம் நமக்கு ரொம்பவே நெருக்கமான, நாம எளிதா தொடர்பு படுத்திக்க கூடிய வடிவங்கள்ல காட்சி தருது. முதல் நாமம் 276, பைரவி, அதாவது பைரவரோட சக்தி. இவங்க பயத்தை நீக்கி நமக்கு தெய்வீக ஆற்றலை தர்றவங்க. அடுத்தது 277வது நாமம் பகமாலினி. செல்வம், புகழ், ஞானம், அழகு, பற்றின்மைன்னு 6 தெய்வீக குணங்கள் இருக்கு இல்லையா, அதான் பகம். அதையே மாலையா அணிஞ்சிட்டு இருக்கிறவங்க தான் இவங்க. தொடர்ந்து 279வது நாமம் பகவதி. பிரபஞ்சத்தோட எல்லா ஐஸ்வர்யங்களையும் தனக்குள்ள வச்சிருக்கிறவங்க ஆதி பெண் சக்தி. இப்போ 278வது நாமம் பத்மாசனா. தாமரை ஆசனத்துல உட்கார்ந்திருக்கிறவங்க. தாமரை சேத்துல மலர்ந்தாலும் அந்த சேரு அது மேல ஒட்டாதில்லையா, அதுபோல இது தூய்மையையும் எல்லாத்தையும் கடந்த நிலையையும் குறிக்குது. அடுத்தது 280வது நாமம் பத்மநாப சகோதரி. பார்க்கடல்ல இருக்கிற பத்மநாபன், அதாவது மகாவிஷ்ணுவோட சகோதரி. இது அவங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கிறதுக்கும் உள்ள ஆழமான உறவை நமக்கு காட்டுது. இப்ப பாருங்க, நம்ம பார்வை மெல்ல மெல்ல விரிய ஆரம்பிக்குது. ஒரு தனிப்பட்ட வடிவத்திலிருந்து விலகி அவளோட பிரம்மாண்டமான பிரபஞ்ச வடிவத்தை நாம பார்க்க ஆரம்பிக்கிறோம். முழு அண்டங்களையும் தனக்குள்ள அடக்குன ஒரு பேருருவம். இந்த சக்தி வாய்ந்த நாமத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. இதோட அர்த்தம் என்னன்னா, அவ கண்ண திறக்கிற ஒரு நொடியில உன்மேஷ கோடிக்கணக்கான உலகங்கள் தோன்றுது. உத்பன்ன, அவ கண்ண மூடுற அடுத்த நொடியில நிமிஷ அது எல்லாமே மறைஞ்சு போகுது. விபன்ன, யோசிச்சு பாருங்க, நம்மளோட யுகங்கள் கால கணக்கு எல்லாமே அவளோட பார்வையில ஒரு கண் சிமிட்டல் மட்டும்தான். அவளோட அந்த பிரபஞ்ச வடிவம் இந்த 3 நாமங்களையும் தொடருது. 282 சஹஸ்ர சீர்ஷவதனா, 1000 தலைகளையும் முகங்களையும் கொண்டவள். 283 சஹஸ்ராக்ஷி, 1000 கண்களை உடையவள். 284 சஹஸ்ரபாத், 1000 பாதங்களை கொண்டவள். 1000ங்கிறது இங்க ஒரு கணக்கு இல்ல, அதுக்கு அர்த்தம் எல்லையற்றது. அதாவது அவ எல்லா இடத்துலயும் பாக்குறா, எல்லா இடத்துலயும் இருக்கா, அவளோட இருப்புக்கு எல்லையே கிடையாது. இப்ப வரப்போறது ஒரு அற்புதமான நாமம், ஆப்ரமா கீட ஜனனி. படைப்புக் கடவுளான பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு சின்ன புழு கீடா வரைக்கும் எல்லாத்துக்கும் அவதான் தாய், ஜனனி. இதுல எவ்ளோ ஆழமான ஒரு செய்தி இருக்கு பாத்தீங்களா? அவளோட பார்வையில உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு எந்த ஒரு பேதமுமே கிடையாது. எல்லா உயிர்களுமே அவளோட குழந்தைங்க தான். சரி, அவளோட பிரபஞ்ச வடிவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப நமக்கு ஒன்னு புரிய வருது. அவ வெறும் வடிவம் மட்டுமில்ல, அவளே இந்த பிரபஞ்சத்தை இயக்குற நியதி, இந்த பிரபஞ்சத்தோட சட்டம்னு புரிய வருது. இந்த 3 நாமங்களும் அதத்தான் சொல்லுது. வருணாசிரம விதாயினி, சமூகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் தேவையான ஒழுக்கத்தை வகுக்கிறவ. நிஜாத்யா ரூப நிகமா, வேதங்கள் எல்லாமே அவளோட கட்டளைகள் தான். கடைசியா புண்ணியா புண்ணிய பலப்பிரதா, புண்ணியம் பாவம்னு எது செஞ்சாலும் அதுக்கேத்த பலனை எந்த பாரபட்சமும் இல்லாம கொடுக்கறவ. சுருக்கமா சொன்னா அவளேதான் கர்ம நியதி. இங்க வர்ற உருவங்கள் ரொம்ப ரொம்ப அழகானவை. முதல் நாமம் ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத்த பாதாப்ஜ தூளிகா. வேதங்களையே ஒரு பெண்ணா நினைச்சுக்கிட்டா. அவளோட நெத்தி வகுட்ல இருக்கிற குங்குமம் எது தெரியுமா? அன்னையோட தாமரை பாதங்கள்லேந்து வந்த புனிதமான தூசிதான். அடுத்த நாமம் சகலாகம சந்தோக சுக்தி சம்புட மௌக்திகா. ஆகமங்கள் எல்லாம் ஒரு சிப்புன்னா அதுக்குள்ள இருக்கிற விலமதிக்க முடியாத முத்து அவளேதான். 291வது நாமம் புருஷார்த்த பிரதா. அதாவது மனுஷ வாழ்க்கையோட 4 முக்கியமான இலக்குகளான தர்மம், அர்த்தம்,
காமம், மோக்ஷம் இது எல்லாத்தையும் கொடுக்கறவா அவதான். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவ அந்த இலக்குகளை கொடுக்கறவ மட்டும் இல்ல, அந்த இலக்குகளோட இறுதி வடிவமும் அவளே. இப்ப நாம இந்த பயணத்தோட உச்சகட்டத்தை அடைறோம். எல்லா வடிவங்களையும் எல்லா குணங்களையும் தாண்டி அவளோட உண்மையான காலத்துக்கும் அப்பாற்பட்ட முழுமையான யதார்த்த ஸ்வரூபத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். 292வது நாமம் பூர்ணா. இதோட அர்த்தம் முழுமை. அவகிட்ட இருந்து எதையும் எடுக்கவும் முடியாது, அவ கூட எதையும் சேர்க்கவும் முடியாது. அவ தனக்குத்தானே நிறைவானவள். உபனிஷத்துல வர்ற அந்த மகத்தான ஸ்லோகத்தை இங்க கேளுங்க. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. அதாவது முழுமையிலிருந்து முழுமையை எடுத்த பிறகும் முழுமைதான் மிச்சம் இருக்கும். இதுதான் அவளோட எல்லையற்ற தன்மை. அந்த முழுமையான யதார்த்தம்ங்கிறது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, அத மறுபடியும் நமக்கு நெருக்கமா கொண்டு வருது இந்த நாமங்கள். 293 போகினி. இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லா இன்ப துன்பத்தையும் ஒரு லீலையா அனுபவிக்கிறவ. 294 புவனேஸ்வரி, 14 உலகங்களுக்கும் அரசி. கடைசியா 295 அம்பிகா, பிரபஞ்சத்தோட அன்னை. அந்த முழுமையான யதார்த்தம் அன்பு நிறைஞ்சது, கருணை நிறைஞ்சதுன்னு இந்த நாமம் நமக்கு ஞாபகப்படு. நம்ம பயணத்தோட இறுதி நாமம் இதுதான். ஒரு தியான நிலையில இது கேளுங்க. அனாதி நிதானா. அவளுக்கு தொடக்கமும் அனாதி கிடையாது, முடிவும் நிதானா கிடையாது. இதுதான் அந்த முழுமையான யதார்த்தத்தோட கடைசி முத்திரை. அவ காலத்துக்கும் இடத்துக்கும் காரண காரியங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நித்தியமான பேருண்மை. ஆஹா, நாம தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நாமங்களோட வரிசை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு எவ்வளவு தர்க்க ரீதியாகவும் அழகாகவும் நம்மள அழைச்சிட்டு போகுதுங்கிறதான். நம்மளோட இந்த 4 நிலை பயணத்தை சுருக்கமா பார்த்தோம்னா, ஒரு தனிப்பட்ட தெய்வ வடிவத்துல ஆரம்பிச்சு பிரபஞ்ச வடிவமா விரிஞ்சு அப்புறம் பிரபஞ்சத்தோட நியதியா மாறி கடைசியில எந்த உருவமும் இல்லாத முழுமையான பேருண்மையில போய் முடியுது. இந்த அற்புதமான தத்துவ பயணத்தோட கடைசியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். ஒரு தனிப்பட்ட வடிவத்தில் இருந்து எல்லையற்ற பேருண்மை வரைக்கும் நாம செஞ்ச இந்த பயணம் தெய்வீகத்தை பத்தின உங்களோட புரிதலை எப்படி மாத்தி அமைச்சிருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய முயற்சிக்கு ஆதரவு கொடுங்க. மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி.